ஹலோ மீடியர் பெரிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஜரா. நீ தான் உங்கள் சேனல் டே பெரி ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குகானாவோட தாய் மாமன் தான் நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஓப்பன் ஸ்பேஸ்லேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், அதனால தான். ஓகேடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் யூஎஸ் கிளம்பி போயிருப்பீங்க. ஜேகேவும் உங்களுக்கு கால் பண்ணி உங்கள் கூட அப்படியே பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க 2 பேரும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போது ஜேகே தான் அப்படியே கவுஸில் உட்காந்து டேபிள் மேலே காலில் தூக்கி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அப்படியே இந்த பக்கம் வந்தா தயம் அப்படியே பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஜாரா தான், ஓ தூங்கிட்டு இருக்காரா, என்ன பண்ணுறது, ஐடியா, உன்னை எப்படி ஹெல்ப் பண்ணணும் எனக்கு தெரியும், இந்த வர இரு மாட்டினடா என் கரடி பயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே தயங்கோட மூச்சில் பொலிச்சிடும் ஊற்றிடும். ஸோ அப்படியே நம்ம தயங்கம் அதுக்கப்புறம் கழிச்சு எவன் அவன் தூங்கும்போது தண்ணி ஊற்றுனது அப்படின்ட்டு அவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு. என்ன யாரையும் காணும், எப்படி தண்ணி யாரா தண்ணி ஊற்றுனது, ஒருவேளை மழை பெஞ்சிருச்சோ, யோ வீட்டுக்குள்ளே எப்படியோ மழை பெய்யும், ஆமாம்ல, ஐயோ அப்போ எப்படி வந்துச்சு, யார் பார்த்த வரடாது அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா நம்ம சாரா தான் ஏதோ கேஷுவலாக வர மாதிரி, என்ன சத்தம், ஏய் நீ தானே என் மேலே தண்ணி ஊற்றுன, நான் உங்கள் மேலே தண்ணி ஊற்றுனேண்ணா, ஐயோ என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, நானும் இப்போ தான் சத்தம் கேட்டு கிச்சன்லேருந்து ஓடி வரேன், ஏய் எனக்கு நல்லா தெரியும் நீ தான் பண்ணியிருப்ப, மரியாதையாக நில்லு, நிற்கணுமா நின்னா நான் மாட்டிப்பனே, சாரா எஸ்கேப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாரா குடுன்னு ஓட, என் மேலே தண்ணி ஊற்றுற, இன்னைக்கு பாரு ஒன்று பழைய வாங்குறேன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கோ தண்ணி பாட்டில் தூக்கிட்டு நம்ம சாராவை துரத்திக்கிட்டே இருப்பார். அப்போது கவுத்தில் நம்ம ஜெயிக்க உட்காந்துருப்பார்ல, ஏய் குட்டி பிசாசு இதை இப்படி ஓடுற, சி தள்ளு நான் டீ பார்க்கணும், அண்ணா 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 ப்ளீஸ் நான் எப்படியாவது காப்பாற்றினேன், என்னடி அண்ணா நான் அப்படின்னு இல்லை, ஏய் என்னாச்சு உனக்கு, இங்கே யார் கூட நீ ஹைடர் சீக் விளையாடிட்டுருக்க, ஐயோ அண்ணா அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன், ப்ளீஸ் கொஞ்சம் முன்னாடி வரியா, முன்னாடி வரணுமா, ஆமாண்ணே என் முன்னாடி வந்து நில்ல, ஐயோ அண்ணா என் ஃபேஸை பார்த்த மாதிரி இல்லை, என் ஃபேஸை மறைக்கிற மாதிரி வந்து நின்று, இதுக்கடி சொல்கிற, அண்ணா நில்லுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சாரா ஜேக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறா. தயங்கம் ஓடி வந்துட்டு சாரா மேலே ஊற்றலாம் தண்ணியை ஊற்றும் போது கரெக்டாக சாரா வந்து குடிஞ்சிடுவா. ஸோ அது வந்து நம்ம ஜேக்கு மேலே பட்டுரும். ஐயோ அண்ணன் மேலே ஊற்றிட்டாரு, நம்ம தப்பிச்சோம், ஐயோ சாரி மச்சான், யோ எதுக்கு இப்போ என் மேலே தண்ணி ஊற்றுற, நான் 7 டிவி தாண்டா பார்த்துட்டு இருந்தேன், எதுக்கு என் மேலே ஊற்றுறேன், என்னது டாவா, பின்ன உன்னை என்ன சார் நான் கூப்பிடுவாங்க, என் பாட்டுக்கு நான் 7 உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன், எதுக்கு இப்போ என் மேலே தண்ணி ஊற்றுனேன், உனக்கு நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டு நீ இப்படி பண்ணேன், மச்சா ஆக்சுவலி உன் மேலே ஊற்ற வரல, உன் தங்கச்சி மேலே ஊற்ற வந்தேன், அது தெரியாமல் உன் மேலே பட்டுருச்சுப்பா, ஓஹோ இதுக்கு தான் என்னை முன்னாடி வந்து நிற்க சொன்னியா, அண்ணன் அது வந்து அண்ணன் கிச்சனில் அம்மா கூப்பிட்றாங்க, நான் போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஏய் நில்லு, உனக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது, நீ கிச்சனில் போய் என்ன பண்ணுவேன், அண்ணா அதெல்லாம் இல்லைண்ணே நான் சூப்பராக குக் பண்ணுவேன், இப்போல்லாம் கற்றுக்கிட்டேன், இது 2 நாளில் நீ கற்றுக்கிட்டேன், ஆமாம் அம்மா கூப்பிட்டியாம்மா அதை வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சாராவும் ஓடிடுது, தயங்க அவளை துரத்திட்டே ஓடுறா. ஸோ இதெல்லாம் ஜங்கு பார்த்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். அவங்க அம்மாவும் வந்துட்டு, டேய் அப்போவே சாப்பிட சொன்னேன், ஏன்டா இன்னும் சாப்பிட வராமல் இருக்க, வா வந்து டிஃபன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கே அப்படியே உட்காந்துருக்கான். டேய் ஒன்று தானே கூப்பிட்டேன், என்னடா அப்படி யோசிச்சுட்டு இருக்க, ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான், ஹே என்னாச்சு உனக்கு, நல்லா தானே இருந்த இவ்வளோ நேரம், இப்போ என்னாச்சு, அது ஒன்றும் இல்லைம்மா, டேய் நீ ஏதோ மறைக்கிறேன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு சொல்லு, இல்லை ஒன்றும் இல்லை, சரி கொடு,
டேய் இது என்ன பழக்கமா டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டு வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இன்றைக்கி எங்கேயாவது வெளியே போகலாமா? வெளியே வா. நான் வரல தேவன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, நம்ம நாளைக்கு போகலாமே. என்னாச்சு? இவன் இப்படி போகிறா? ஓய், நம்ம ஏதோ பண்ணதை கோச்சிக்கிட்டாலோ? இல்லையே, நம்ம இப்படி எதுவும் பண்ணல. சரி, கொஞ்சம் நேரத்தில் அவளே சரியாயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே போகிறாரு. ஸோ இங்கே நீங்கள் தான் ஜிக்கிக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ ஜிக்கி, சொல்லுவேன். என்னாச்சு? ஏன் வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். ஹே, எனக்கு தெரியும் நீ நார்மலாக இருந்தால் என்கிட்ட இப்படி பேசுங்கன்னு. என்னாச்சு? இல்லை, அது கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது. அதான் ஏன்னு கேட்குறேன். நீ அப்செட்டாக இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த அப்செட்டோட இது நான் கேட்குறேன். அது சாரால அண்ணி ஒன்று என்ன பண்ணுச்சு? அண்ணி உன் கூட தானே இருக்குது, அப்புறம் என்ன மூஞ்சத்தி பேசிட்டு உட்காந்துருக்கு? இல்லை, அவள் கூட தான் இருக்கா. ஆனால் என்ன, நீ தான் உன் தங்கச்சி எங்கே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனையும் உன் வீட்டிலே உட்கார வச்சிட்ட. இப்போ 2 பேரும் உன் கூட தான் இருக்காங்க. அப்புறம் என்ன? சொல்ல போனால் நான் தான் இப்போ உட்காந்து ஒப்பாரி வைக்கணும், யாருமே இல்லாமல் தனியாக இருக்கேன்னு. நீங்கள் என்னடானா எல்லாம் உள்டாவாக நடந்துட்டுருக்கு. சரி சொல்லு, என்ன விஷயம்? இல்லை, தங்கச்சி கூட தான் இருக்குது. ஆனால் இப்போலாம் அவள் கூட பழைய மாதிரி என்னால் இருக்க முடியறதில்ல. என்ன வளர்ற? உன் தங்கச்சி கூட யார் ஒன்று பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி யாரும் சொல்லலை தான். ஆனால் இருந்தாலும் இப்போல்லாம் அவள் தயம் கூடவே இருக்கா. சரி, அதனால் என்ன, நீ பேசணுன்னா கூப்பிட்டா அண்ணி வரப்போகுது. இதுக்கு என்ன லூசு மாதிரி புலம்பிட்டுருக்க? இல்லை, அவகிட்ட பேசலான்னு போவேன். ஆனால் அம்மா என்ன சொன்னாங்க, அதான் இனிமேல் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அடிக்கடி அங்கே போகாத, அவங்க 2 பேரும் எதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ப்ரைவசி வேணும், அது இதுன்னு சொல்லுது. முன்னாடினா என் தங்கச்சி கூட ஜாலியாக கலாய்ச்சிட்டு விளையாடிட்டே இருந்துட்டேனா. ஆனால் இப்போது அவள் இல்லாமல் அவள் கூட தான் இருக்கா. ஆனாலும் ஏதோ எனக்கு ரொம்ப மிஸ் ஆன மாதிரி இருக்குது. அதான், இதுக்கு தான் ஃபீல் பண்ணுறியா? என் அண்ணன் கூட இருந்தாலும் நீ பேசணும்னு நினச்சா அண்ணி வரப்போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச உன்னை விட அவங்க தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. தெரியலன்னா இல்லை, கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. சரி விட, பார்த்துக்கலாம். சரி, சாப்பிட்டியா? இப்போ வச்சு நான் சாப்பிட்டேனான்னு கேட்குறதுக்கு உனக்கு தோணுச்சே. ஹே, என்னையும் கேட்குற? நான் கேட்காம அதான் இவ்வளோ நேரம் ஒரு தங்கச்சி பற்றி தானே பேசிகிட்டு இருந்தேன். நீ தானே கேட்டேன் அப்செட்டாக இருக்கேன்னு. கேட்டேன், இருந்தாலும் நான் கால் பண்ணோன்னே ஃபைன், எப்படி இருக்க, என்ன பண்ணுற, அங்கெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்குறியா நீ? விடு, ஏதோ டென்ஷனில் மறந்துட்டேன், அதுக்காக என்னை எப்படி இல்லாமல் திட்டுவ? அப்புறம் ஒன்று என்ன பண்ணுறது ஜவுங்கக்கா? ஆக்சுவலி நான் ஒன்று தானே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ன மிஸ் பண்ணுறியா? ஆமாம். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? பேசாமல் நானும் யூஎஸ் வந்துடவா? சிக்கே, விளையாடுறியா? நீ யூஎஸ் வர போறியா? நான் வரவா? என்ன கேட்குறேன்? நானும் காலேஜ் முடிச்சிட்டேன். ஸோ யூஎஸில் ஏதாவது ஒர்க் பார்க்கலான் இருக்கேன். அப்படியே கூட இருந்த மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான். நான் வேணா யூஎஸ் வந்துடவா? யூஎஸ்? ஆனால் வீட்டில் ஒத்துப்பாங்களா? வீட்டில் நான் பேசிக்கிறேன்.
பேசுகிறேன். சரி, இதை பாரு, அத்தை சொன்னதுக்கெலாம் யோசிச்சுட்டு நீ அண்ணி கூட பேசாமலாம் இருக்காத, நீ பேசு. ஐ திங்க் நீ இப்படி பேசாமல் இருந்தேன்னா அது அண்ணியும் ஹார்ட் ஆவாங்க. கண்டிப்பாக உன்னோட அவங்க தான் அதிகமாக ஒன்று மிஸ் பண்ணணும். சரி, நானும் அன்னிக்கிட்ட பேசுகிறேன், ஓகேவா? சரி. அப்புறம் உனக்கு இன்னைக்கு கிளாஸ் இல்லையா அண்ணா? இன்னைக்கு நான் காலேஜுக்கு. என்னாச்சு? அது லைட்டாக ஃபீவர் வந்துருச்சா, அதனால தான். ஃபீவரா? ஏன்? இல்லை, தெரியல. ஒரு 1 வீக்காக ஃபீவராக இருக்குது. 1 வீக்காக ஃபீவரா? அப்போ ஏன் என்கிட்ட சொல்லலை? இல்லை, அது ஃபங்க்ஷன் வரும்போது லைட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணேன்னா அதில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். சங்கக்கா, நீ நிஜமாகவே யூஎஸ் வர போறியா? அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? வரதான் போகிறேன். சரி, சீக்கிரமாக வந்துடு. ஓகே, வரேன். அப்புறம் சங்கக்கா, லவ் யூ. என்ன சொன்ன? லவ் யூன்னு சொன்னேன். இது கூட உனக்கு காது கேட்காதா? இல்லை, ஃபஸ்ட் டைம் உன் வாயால் இது கேட்குறேன், அதான். இப்போ என்ன சொன்ன? லவ் யூவா? ஆமாம், எத்தனை வாட்டி தான் சொல்லுது? இதெல்லாம் நேரில் கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது. சரி, நான் சீக்கிரமாக யூஎஸ் வந்துடுறேன். அப்போது தினமும் கேட்கலாம்ல? ரொம்ப தான். முதல்ல வீட்டில் பேசு, அதுக்கப்புறமா யூஎஸ் வரதை பற்றி யோசிக்கலாம். நீ வீட்டில் பேசணுமா? என்ன பேசணும்? அது போடா டியூப்லைட்டு, உனக்கு எதுவும் புரியாது. என்னது? ஒன்றும் இல்லை. சரி, நான் அப்புறமா கூப்பிட்றேன். என்ன வச்சுட்டா? இப்போ என்ன பேசுன்னு சொல்கிற? நான் தான் யூஎஸ் போகிறத பற்றி பேசுகிறேன்னு சொன்னேன். திருப்பி யூஎஸில் அது வீட்டில் பேசிட்டு அப்புறமா யோசிக்கலாம்னா என்ன சொல்ல வரா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. என்ன இவ குழப்பிட்டு போயிட்டா? அவள் எதோ சொல்லியிருப்பா. யூஎஸ் ட்ரிப்பை சொல்லலை. அப்போது வேறு எது தான் வீட்டில் பேசிட்டேன்னு சொன்னா? ஐயோ, செக்கே மண்டை வெடிச்சிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோ மண்டி உடைச்சிட்டு இருந்தா. இங்கே அதாவது நம்ம செகண்ட் நைட் பக்கம் பார்க்கலாம். நானும் பார்த்துட்டே இருக்கேன். காலையிலேருந்து ஏதோ அப்செட்டாகவே இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மூச்சை பார்த்தாலே தெரியுது. நானும் பார்க்குறேன், காலையிலேருந்து நீயும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. என்ன தான் ஆச்சு 2 பேருக்கும்? ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டிங்களா? நாங்கள் எதுக்கு சண்டை போட போகிறோம்? எங்களால் மற்றவங்க தான் அடிச்சுப்பாங்க. அப்புறம் என்னாச்சு? இல்லை, இப்போல்லாம் எனக்கும் அண்ணாவுக்கும் நடுவில் ஏதோ டிஸ்டன்ஸ் வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதான் முன்னாடி மாதிரி அண்ணன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான்னு எனக்கு தோணுது. இப்படிலாம் இருந்தது இல்லையா? திடீர்னு இப்படி பண்ணுறதும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதான் இவ்வளோ தானா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நார்மலாக நீ இங்கே தானே இருக்க. இப்போது நீ எங்கள் வீட்டில் இருந்தேன்னா ஒன்று மிஸ் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் வரும்போதெல்லாம் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தோணும். இப்போ நீ எப்பவும் போல் இந்த வீட்டில் தானே இருக்க, அதனால அவன் அப்படி இருந்திருப்பான். நம்ம தங்கச்சின்னு அங்கே தானே இருக்கா, இப்போ ஆனால் பேசிக்கலான்னு இருந்திருப்பாரு. இதுக்கு ஏன் இவ்வளோ சீரியஸாக உட்காண்ட்ருக்க? அப்புறம் மாமா அவன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன மாமாலாம் கூப்பிட்ற? என்ன விஷயம்? இல்லை, அது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அதை தான் உன்கிட்ட சொல்லணும். என்னது? இல்லை, என் அண்ணாக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாண்ணா. என்ன திடீர்னு? இல்லை, இன்னைக்கு நம்ம மேரேஜ் ஆல்பம் வந்துச்சு. அதுக்குள்ளேயா? 2 நாள் தானே ஆச்சு. அதுக்குள்ளே ஆல்பம் எப்படி ரெடி பண்ணாங்க? எப்படி பண்ணாமல் இருப்பாங்க? என் அண்ணன் பண்ண டார்ச்சர் அப்படி. அவன் மேரேஜ்
ரிசப்ஷன் அப்போவே கேமராமேன் கிட்ட சொல்லி எல்லா ஃபோட்டோஸும் கரெக்டாக 24 ஹவர்ஸில் ரெடி பண்ணணும்னு சொல்லி தான் ரெடி பண்ணியிருக்கா. அதனால் எங்கள் அண்ணன் வேறு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி ஆல்பம் நாளைக்கு வந்துடுமான்னு கேட்டதுலேயே கடைக்காரன் டென்ஷன் ஆகி சீக்கிரமாக கொடுத்துட்டான். ஆக்சுவலி என் அண்ணன் ஒரு பாச சைக்கோ, அதனால் யாராக இருந்தாலும் பயந்து கொடுத்துருவாங்க. ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஆமாம். அதனால் கிடச்சிடுச்சு. அப்போ தான் நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துருந்தோம்ல, அதில் நீ, நான், பையன் எல்லோரும் ஒன்றா இருக்க பிக்கை பார்த்தேன். அதில் அண்ணா பக்கத்தில் வயன் இருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சா. எனக்கு இன்னும் அவங்க ஜோடி படுத்தவங்க நல்லா இருந்தது. அண்ட் அவங்க 2 பேரும் சேர்ந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அதான் உனக்கு ஓகே தானே? உன்கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் அத்தை மாமா கிட்ட சொல்கிறதுக்கு தான் பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியலையே. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எனக்கு ஓகே தான். ஆனால் அவள் இன்னும் 2 இயர்ஸ் இருக்குல்ல, படிப்பு முடிக்கட்டும். அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் முடித்ததும் நானே வீட்டில் பேசுகிறேன். நிஜமாவா? நானே பேசுகிறேன். ஐ ஜாலி. என்ன ஒரே குஷி ஆகிட்ட? அதான் வயன் எனக்கு அண்ணியாக வர போகிறாள்ல, அதனால தான். ஓ, ஆக்சுவலி எனக்கு உன்னை விட உன் தங்கச்சி தான் பிடிச்சிருக்கு. அடிப்பாவி, என்னை விட என் தங்கச்சி தான் பிடிச்சிருக்கா? எஸ், அஃப்கோர்ஸ். சரி, ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? ஆனால் நம்ம இது பேசினது வயனுக்கு தெரியாமையே இருக்கட்டும். இதுக்கு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான். அப்படியா? சரி. ஸோ அப்படியே தான் அன்றைக்கி டேவும் போகுது. ஸோ ஈவினிங் டெரஸில் ஜிகே வந்து ஃபோனில் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் பொண்டாட்டி, என்ன பண்ணுற? புருஷன் நினைப்பே இல்லை போல். டீ, இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே பொண்டாட்டின்னு கூப்பிட்ற? ஏன் கல்யாணம்னா தான் பொண்டாட்டின்னு கூப்பிடணுமா? நீ எல்லாம் கவலைப்படாத, நான்லாம் ஒன்று அப்படிலாம் ஏமாத்திட மாட்டேன். அதனால் நீ இப்போவே எனக்கு பொண்டாட்டி தான். ஆசை தான். வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சுது அவ்வளோதான். தெரிஞ்சால் என்ன? தெரியட்டும். என்னது தெரியட்டுமா? பார்த்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே 2 பேரும் லவ் பண்ணிட்டீங்களான்னு வீட்டில் அடிச்சிட்டாங்கன்னா என் பொண்டாட்டி மேலே எவன் கை வைக்கிறது? அப்படிலாம் எவனாவது வச்சான்னா அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஏதோ சொல்லிட்ட, ஆனால் எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா? என்ன பயம்? நான் தான் என் அண்ணன்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லையே. ஒரு அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? உங்கள் அண்ணனுக்கா? உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்ச அண்ணன் என் மச்சான் எதுவும் சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டானா? அப்போது இதெல்லாம் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறது வெளியில் யாரும் பார்த்துட்ருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜங்குக்கின் சகோதரி குட்டி பிசாசே தான். என்ன வயன் வாய்ஸ் மாதிரி இருக்கு? இங்கே கேட்கல, கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம். ஜங்குக்காவா? இது வயன் வாய்ஸே தான். இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? அட பாவி அண்ணா, என்னடா பண்ணிகிட்ருக்க? பாத்தியா தங்கச்சிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இருடா ஒன்று என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையில் இருக்க ஃபோனை பிடிங்கிட்டு சாரா ஓட ஆரம்பிச்சிடும். குட்டி பிசாசை கொடுத்துரு. வேணாம், கொடுக்க மாட்டேன். கொடு. அதெல்லாம் முடியாது, நான் கொடுக்க மாட்டேன். நீ என்ன பண்ணுவ? என்ன நீ பிக்கிச ஆடா பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உங்ககிட்டலாம் ஃபோன் கொடுக்க மாட்டேன். படா. கொடு. வேணாம், மாட்டேன். நீ யாருக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லு, நான் கொடுக்குறேன். அதையே உங்ககிட்ட சொல்லணும்? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், போடி. சொல்ல மாட்டேன்ல, இப்போ நானும் கொடுக்க மாட்டேன், போடா அப்படின்ட்டு சாரா குடுன்னு டயங்க இருக்கிறவங்கள ஊட்டிகிட்டே கதை முடிடும். குட்டி பேசுறது கதவை தொடி. நான் ஒன்றும் திறக்க மாட்டேன். மாமா ஒரு நிமிஷம். அவா முடியல. எதுக்கு இப்போ இப்படி மூச்சு இருக்க ஓடி வர? அது ஒன்றும் இல்லை மாமா,
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? அது அது வந்து என்ன, என் அண்ணனும் வயனு லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணுறாங்களா? அதானா? நான் உங்ககிட்ட இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன். 2 நாள் தான் ஆச்சு பார்த்து, அதுக்குள்ளே அவங்க 2 பேரும் ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. நீ என்னடா லவ் பண்ணுறாங்களான்னு சாதாரணமாக கேட்குற? இது எனக்கு அப்போவே தெரியும். உனக்கு தெரியுமா? எப்படி? உங்கள் அண்ணன் ஏர்போர்ட்டுக்கு ஃபைனை ட்ராப் பண்ண போனால. ஆமாம். அப்போவே வாயின்கிட்ட நம்பர் கிட்ட வாயின் என்கிட்ட தான் கொடுக்க சொன்னான். அப்போவே எனக்கு மைல்டாக தோணுச்சு 2 பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. ஸோ நீ வேறு நேற்றுக்கு அவங்க கல்யாணம் பற்றி பேசினியா? சரி, அப்போது எனக்கும் சரின்னு பட்டுச்சு. 2 இயர்ஸ் தானே, 2 இயர்ஸ் கழித்து மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஆனால் இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கும் தெரியுங்கிறது வாயினுக்கு தெரியக்கூடாது. அது திட்டமாக சொல்லாமல் இருக்கிறது. அதெல்லாம் அவளுக்கு மேரேஜ்னு ஒரு சர்ப்ரைஸை வச்சு அவளுக்கு சொல்லலாம். ஓகே, சரி. ஒரு நிமிஷம். என்ன? இல்லை ஒன்றும் இல்லை. சரி, ஃபோனை கொடுத்துட்டு போடி. நான்லாம் கதவு திறக்க மாட்டேன் போ. அப்போ நீங்கள் ஜங்குக் என்ன? ஜங்குக் பேசவே மாட்டான். நான் எவ்வளோ நேரமாக லைனில் வெயிட் பண்ணுறேன், என்கிட்ட பேசாமல் இவன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாரா எல்லாத்தையுமே மியூட் போட்டு வச்சுட்டு அவள் பாட்டுக்கு தயங்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பா. ஸோ நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டுட்டு 2 பேர் சிரிச்சிருக்காங்க பார்த்தியா? பாவம், பேசுகிறதுக்கு ரொம்ப ஏங்குறா போல். நீ போய் கொடுத்துறேன். பாவம், என் மச்சான் வரை கெஞ்சிக்கிட்டே இருக்கான். ரொம்ப தான் மச்சான் மேலே அக்கறை போல். லைட்டா. சரி, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். இந்தாடா ஃபோனு. ஏதாவது பேசுனியா? நான் என்ன பேசினேன்? நான் எதுவுமே பேசலையே. சரி கொடு. ஹலோ ஜங்குக்கா, உனக்கு எத்தனை வாட்டி நான் ஜங்குக்கான்னு கூப்பிட்றேன்? நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ ஒரு வார்த்தை கூட பேசலை. எங்கே போயிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன்ல, குட்டி பிசர்ஸ் ஃபோனை பிடிங்கிட்டு ஓடிடுச்சு. எதா அண்ணி ஃபோனை பிடிங்கிட்டு ஓடிடுச்சா? அப்போது எல்லாமே கேட்டுருச்சா? அதெல்லாம் தெரில. ஃபோனை வாங்கி மியூட்டில் போட்டு விட்டுட்டு அது டோர் லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துருந்தா. இப்போ தான் கொடுத்துட்டு போகிறான். அதுக்கு என்கிட்ட என்னை அழக வைக்கிறது அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு. அதனால தான். என்னமோ ஜங்குக்கா, அண்ணாவுக்கு தெரிஞ்சா அண்ணா இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு எதுக்குன்னு சொல்ல மாட்டான். உன் விஷயத்துலையும் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படின்னு தெரியல, கொஞ்சம் பயமாக வேற இருக்குடா. அதுக்கெல்லாம் நீ ஏன் பொண்ணுன்னு பேப்பர்ற, நான் பார்த்துக்கிறேன்.